வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆத்த சமையல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி காமிக்க போறேன். ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சமான குழம்புங்க. எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கு நான் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசை எல்லாத்துக்கும் நான் தொட்டுட்டு சாப்பிடுவேன். ஈவன் சப்பாத்திக்கு கூட தொட்டுட்டு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கணும். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. அழகாக செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நான் காமிக்கிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த சைஸ் கத்திரிக்காய் தான் நான் வாங்கியிருக்கேன். முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக கட் பண்ணி அதை எப்படி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயமும் போடலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று பெருசு, அது தேவையான அளவு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இஞ்சி நான் போடுறது வழக்கம், நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல் பர்பஸ் மிளகாய் தூள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணி விடுறேன். வத்த குழம்பு, எல்லா சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 1:1 ரேஷியோவில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது எண்டில் ஜீரகமும் தேங்காவும் அரைச்சி விடுவேன் நான் அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய். நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ரொம்ப ஃபைன் அண்ட் குட். அது எடுத்துக்கலாம். இல்லாட்டி கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், உளுந்து கொஞ்சம். இது எல்லாமே இப்போது தேவையான பொருட்கள் நான் பார்த்தாச்சு. இப்போ செய்முறை எப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுண்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் அதில் போட்டுக்கலாம். நான் தனியாக வதக்கி அதுக்கப்புறம் நான் சேர்ப்பேன். எண்ணெய் லைட்டாக காயறதுக்கு முன்னாடி நான் சேர்த்துட்டேன். அப்படி இல்லைன்னா தெறிக்கும். அது கொஞ்சம் சிம்மில், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் வதக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். வதங்கி வேகணும். இதுலேயே பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டுலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் பக்கத்து ஸ்டவ்வில் இது நல்லா வேகட்டும். இது மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்பப்போ கொஞ்சம் வதக்கி விடணும். இப்போ வேற ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம். உணவே மருந்துன்னுவாங்க, அதனால் வெந்தயம் ஜீரகத்துலலாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இந்த இஞ்சி சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கணும். தக்காளியும் வதங்கிட்டு தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் போக இந்த மாதிரி நல்லா நீங்கள் வறுத்துக்கணும், வதக்கிக்கணும். எண்ணெய் நல்லா தான் விட்டுருக்கேன். இப்போ வதக்கும் போது உங்களுக்கு சரியாக தெரியாது. இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். இது அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இரும்பு வாணலில் நான் வதக்கினதுனால இந்த அளவுக்கு நல்லா இது சீக்கிரம் வெந்துருச்சு. இதையும் சேர்த்து நம்ம இதோட மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். அது இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இப்போ பாதி அளவு கத்திரிக்காய் வெந்திருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் புளி கரைச்சல் விடலாம். இப்போ இன்னும் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இந்த தேங்காவும் ஜீரகமும் வச்சிருந்தோம் இல்லையா, இந்த விழுதை அரைச்சிக்கலாம். சாம்பார் பொடியிலே நான் மஞ்சள் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சமா மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தேங்காவும் ஜீரகமும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும். திப்பி திப்பியா இருக்கக்கூடாது. தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜீரகம் மட்டும் கொஞ்சமா அரைச்சு கூட விட்டுக்கலாம்.
இது இன்னும் 2 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி ஆயிடும். இது பார்க்க இப்போ கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆறுனதும் கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஹேவ் எ ஹெல்த்தி ஃபுட். நல்ல கமகமன் வாசனை வருது. இதை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க.